அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும்.